விவசாயிகளுக்கு எதிரான 3 விரோத சட்டங்களை இயற்றிய மத்திய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாக செயல்படுவதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரிலையன்ஸ் அங்காடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்ட திருத்தங்களை இயற்றியுள்ளது. இதனை கண்டித்து தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் 19வது நாளாக தொடர்ந்து மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் விவசாயிகளுக்கு ஆதரவு கரம் நீட்டி வருகின்ற நிலையில் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நாட்டின் அனைத்து துறைகளையும் தாரை வார்த்து வருகின்றது என்பதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் ஜோ இலக்கியன் தலைமையில் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ரிலையன்ஸ் அங்காடியை முற்றுகையிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தமிழகம் முழுவதும் அம்பானி அதானி நிறுவனங்களின் பொருட்களை புறக்கணிக்க வேண்டுகோள் விடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஜோ இலக்கியன், மாநகர் மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கோவை மாநகர். 19 நாட்களாக புதிய வேளாண் சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் இந்திய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையை இதுவரை மத்திய அரசு ஏற்கவில்லை என்பது வருத்தத்திற்குரியது, கண்டிக்கத்தக்கது. விவசாய நாடு என்று சொல்லப்படுகிற இந்தியாவில் தொடர்ந்து விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதும், விவசாயத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தற்போது நடைபெறுகிற மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு விற்க பார்ப்பதும் கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. எனவே விவசாயிகள் வைக்கிற கோரிக்கையை ஏற்று அவர்கள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் விவசாயத்தை வியாபார பொருளாக ஆக்குவதற்கு மோடி அரசு முயற்சி செய்கிறது. அதன் அடிப்படையில் விவசாயத்தில் அந்நிய முதலீட்டையும் வெளிநபர் முதலீட்டையும் இங்கே அனுமதிக்கிறது புதிய வேளாண் சட்டம். அதன் அடிப்படையில் அம்பானி அவர்களும் அதானி அவர்களும் இந்த வியாபார சந்தையில் விவசாயிகளுக்கு எதிராக இறங்கியிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். தானியங்களை சேமித்து வைப்பதற்கான கிடங்குகளை அவர்கள் பெரிய அளவிலே கட்டியிருப்பதாக அறிகிறோம். ஆக ஏற்கனவே